அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. அன்பு நண்பர்களே, நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் கப்ரு கல்லறை 1400 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்ட போது அங்கு கூடியிருந்த மக்கள் ஒருபோதும் கற்பனை செய்ய முடியாத ஒரு அதிசயமான காட்சியை கண்டனர். அனைவரும் உரத்த குரலில் சுப்ஹானல்லாஹ், இது என்ன ஒரு அதிசயம் என்று கூறினர். பின்னர் அந்த கப்ருக்கு என்ன நடந்தது என்று கேள்வி எழுந்தது. நமது சமூகத்தில் பல முஸ்லிம்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையான ஹஸ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பலதெய்வ வணக்கியாக இருந்தார். அவர் நரகவாசிகளில் ஒருவர் என்று கூறுவது வழக்கம். ஆனால் இன்றைய இந்த வீடியோவை பார்த்த பிறகு இந்த தவறான கருத்துக்கள் அனைத்தும் உடைந்து உண்மையான சத்தியம் உங்களுக்கு விளங்கும். அன்பு பார்வையாளர்களே, 1980 முன்பு மஸ்ஜிதுன் நபவியில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஓய்விடத்துக்கு அருகில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. பார்வையாளர்கள் அங்கு வந்து சலாம் கூறி ஆசீர்வாதங்களை பிரார்த்திப்பார்கள். ஆனால் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் மஸ்ஜிதுன் நபவியை விரிவாக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் வழியில் ஹஸ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் கப்ரு இருந்தது. ஹஸ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவரது மனைவியின் வீடு மதீனாவில் இருந்தது. ஏனெனில் நபியின் தாயார் ஹஸ்ரத் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவைச் சேர்ந்தவர். எனவே நபியின் தாய்வழி குடும்பம் மதீனாவிலிருந்து, தந்தை வழி குடும்பம் மக்காவிலிருந்து வந்தது. ஹஸ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மரணமடையும் போது அவர் மதீனாவில் தனது மனைவியின் வீட்டில் இருந்தார். அவர் மிக இளவயதில், தோராயமாக 18 முதல் 20 வரை வயதில் இவ்வுலகை விட்டு விடைபெற்றார். அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். 1980 அவரது கப்ரை திறந்து ஜன்னத்துல் பகீலுக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது. அப்போது அவரது மரணத்துக்கு 1400 ஆண்டுகள் கடந்திருந்தன. ஹஸ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையாக இருந்ததால் அவரது கப்ரை திறக்கும் பொறுப்பு சாதாரண கப்ரு தோண்டுபவர்களுக்கு வழங்கப்படவில்லை. மாறாக பல தலைமுறைகளாக நபியின் ஓய்விடத்தை பராமரித்து வந்தவர்களுக்கும் ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வம்சாவளியினருக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அவ்வாறு கப்ரு திறக்கப்பட்ட போது ஒரு அதிசயமான காட்சி தோன்றியது. 1400 ஆண்டுகள் கடந்த பிறகும் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடல் அழியாமல் கஃபன் துணியில் சுற்றப்பட்ட நிலையில் மாமிச முடிநகங்கள் ஆகியவை அப்படியே இருந்தன. கப்ரை சுற்றி ஒரு மனோகரமான வாசனை பரவியது. அன்று அங்கு இருந்தவர்களில் பலர் இன்றும் உயிருடன் இருக்கின்றனர். அவர்கள் இந்த நிகழ்வை தங்கள் கண்களால் நேரடியாக கண்டவர்கள். அக்காலத்தில் கேமராக்கள் இருந்தபோதிலும் இன்றைய அளவுக்கு பொதுவாக இல்லாததால் இந்த அதிசய நிகழ்வை கேமராவில் பதிவு செய்ய முடியவில்லை. இன்றும் பல அறிஞர்களும் வெவ்வேறு மதப்பிரிவுகளும் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவரது சகோதரர் அபு தாலிப் தந்தை அப்துல் முத்தலிப் ஆகியோரின் நம்பிக்கை அல்லது நம்பிக்கையின்மை குறித்து விவாதிக்கின்றனர். ஹஸ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு பனு ஹாஷிம் குடும்பத்தைச் சேர்ந்தவர். பனு ஹாஷிமும் பனு உமையாவும் குறைஷ் குலத்தின் முக்கிய குடும்பங்களாக இருந்தன. குறைஷ் படையின் பொறுப்பு பனு உமையாவுக்கு இருந்ததுவானால் பனு ஹாஷிம் மத விவகாரங்களில் மிகவும் மதிக்கப்பட்டவர்களாக இருந்தனர். ஏனெனில் அவர்கள் காபாவின் பராமரிப்பாளர்களாக இருந்தனர். காபாவின் தவாஃப் சுற்றி வருதல் நிகழ்ச்சியின் போது அரேபியாவின் பலதெய்வ வணக்கிகள் அல்லாஹ்வின் பெயருடன் தங்கள் விக்கிரகங்களின் பெயர்களையும் உச்சரிப்பது வழக்கமாக இருந்தது. காபாவினுள் சுமார் 360 விக்கிரகங்கள் இருந்தன. ஆனால் இஸ்லாமிய பாரம்பரியத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை, மாமா, தாத்தா ஆகியோர் பலதெய்வ வணக்கிகளாகவோ விக்கிரக வணக்கிகளாகவோ இருந்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நபித்துவத்தை அறிவிக்கும் முன்பு இவர்கள் தங்கள் காலகட்டத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களுக்கு கிடைத்த மதத்தை பின்பற்றினர். விசாரணை நாளில் அல்லாஹ் ஒவ்வொரு நபரையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட செய்தியையும் சூழ்நிலைகளையும் வைத்து மட்டுமே கேள்வி கேட்பார். உதாரணமாக, ஒவ்வொரு நபரிடமும் கப்ரில் தொழுகை, நமாஸ் பற்றி கேட்கப்படும். ஆனால் தொழுகை கட்டாயமாக்கப்பட்டது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துக்கு மட்டுமே. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் காலத்தில் பிறந்தவர்களிடம் தொழுகை பற்றி கேட்கப்படாது. மாறாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட மத செய்தி பற்றி மட்டுமே கேட்கப்படும்.
வரலாற்று ரீதியாக அரபிகளிடையே நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு சுமார் 4000 ஆண்டுகளாக எந்த நபியும் அனுப்பப்படவில்லை. இதன் விளைவாக மக்கள் படிப்படியாக உண்மையான மதத்திலிருந்து விலகினர். குர்ஆனில் இந்த காலகட்டம் தீனுல் ஃபித்ரா என்று அழைக்கப்படுகிறது, அதாவது ஒரு நபி அல்லது செய்தியாளர் அனுப்பப்படாத நீண்ட காலம். இந்த காலகட்டத்தில்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாத்தா தந்தை மாமாக்கள் வாழ்ந்தனர். சூரத்து யாசீன் 3வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஓ முஹம்மது, நாம் உன்னை குர்ஆனுடன் அனுப்பியது முன்பு எந்த உண்மை செய்தியும் பெறாத ஒரு சமூகத்தை எச்சரிக்கை செய்யவே. இந்த வசனத்திலிருந்து அந்த காலத்தில் அரபிகள் தீனுல் ஃபித்ராவில் வாழ்ந்தனர் என்பது தெளிவாகிறது. ஆனால் இந்த செய்தி வந்த பிறகு அதை மறுத்தவர்கள் மட்டுமே நம்பிக்கையற்றவர்களாக கருதப்பட்டனர். சூரத்து பனி இஸ்ராயில் 15வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நாம் ஒரு செய்தியாளரை அனுப்பாமல் எந்த சமூகத்தையும் தண்டிக்க மாட்டோம். இதன் பொருள் ஒரு நபியை பெறாதவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் அல்ல. எனவே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தைதாய் குடும்ப உறுப்பினர்கள் இத்தகைய பரீட்சைகளிலிருந்தும் பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டவர்கள். சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ஓ அல்லாஹுவின் தூதரே, என் தந்தை இறந்துவிட்டார், அவர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார், அவர் நரக நெருப்பில் இருக்கிறார். இதை கேட்டு அந்த மனிதர் துக்கத்துடன் செல்லத் தொடங்கினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திரும்ப அழைத்து, உன் தந்தையும் என் தந்தையும் நரக நெருப்பில் இருக்கின்றனர் என்று கூறினார். இந்த ஹதீஸ் காரணமாக பலர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தந்தை நரகத்தில் இருப்பதாக உறுதிப்படுத்தியதாக கருதினர். ஆனால் உண்மை வேறு. இந்த ஹதீஸில் வாலித் தந்தை என்ற அரபு வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, மாறாக அபி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அரபியில் அபி என்றால் தந்தையையும் மாமாவையும் குறிக்கலாம். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது எதிரியாக இருந்த மாமா அபூ லஹபை பற்றி பேசியுள்ளார். அரபு மொழியில் மாமாவை தந்தை என்றும் அழைப்பது வழக்கம். ஆனால் வாலித் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும்போது மட்டுமே அது பிறப்பித்த தந்தையை குறிக்கும். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார், மாமாக்களும் தந்தையை போன்றவர்கள், என் மாமா அப்பாஸின் விவகாரம் என் மீது பொறுப்பாகும். இந்த ஹதீஸிலும் அபி என்ற வார்த்தை மாமாவை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தைதாய் குடும்ப உறுப்பினர்களின் நம்பிக்கையோ அல்லது நம்பிக்கையின்மையோ நாம் தீர்மானிக்க வேண்டிய விஷயமல்ல. இந்த விஷயம் அல்லாஹுவின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. குர்ஆனின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அல்லாஹு நான் அவர்களுக்கு மன்னிப்பு அளித்துவிட்டேன் என்று அறிவிக்கும்போது மனிதர்களுக்கு அதை கேள்வி கேட்க இடமில்லை. ஆகவே இந்த விஷயத்தில் நாம் மௌனம் காக்க வேண்டும். மாறாக நமது நம்பிக்கையிலும் செயல்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காகவே நாம் இவ்வுலகுக்கு அனுப்பப்பட்டுள்ளோம். அல்லாஹ் நமக்கு சரியான புரிதலையும் நல்ல செயல்களை செய்யும் திறனையும் வழங்குவானாக. ஆமீன். அன்பு பார்வையாளர்களே, நாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை அல்லாஹ்வின் பாதுகாப்பில் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.